எனக்கு அபிஷேகம் சொல்லி நான் கடவுள்கிட்ட கேட்டிருந்தேன். அந்த லாஸ்ட்ல இருந்த இங்க இருந்து ஒரு மாதிரி அப்படி வந்து தலைக்கிட்ட சுத்தி கை தட்டிக்கிட்டே கண்ணெல்லாம் அழுக வச்சு அப்படி தானா முன்னாடி தள்ளிச்சு. நான் எப்படி இங்க வந்தேனே தெரியல. எப்படி முன்னால வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியல. இப்ப அபிஷேகம் பெற்றுட்டீங்க. முகேஷ் மீது இறங்குவதாக ஆண்டவர் பார்த்தார், இவன் நல்ல சரியா அபிஷேகிக்கலன்னா நல்ல நிரப்பலன்னா இவன் ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு வருது சார். நான் வந்த உடனே அவரை தூக்கி செவரில் ஒரு அடி அடிச்சு உருட்டி அபிஷேகம். அதுக்கு பிறகுதான் சொன்னாரு, ஆமா உண்மையா ஆண்டவர் என்ன பண்ணாரு. பரிசுத்தாவி அபிஷேகத்தை பெற்ற காலத்துல சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவேன். In the name of Jesus, in Jesus' name. Take the fresh breath of the Spirit. 1906 ஆண்டுக்கு பிறகாக பரிசுத்த ஆவியானவருடைய பெயரை பயன்படுத்தி அப்பாவி மக்கள் அநேகர் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கள்ளப்போதவர்கள் நிமித்தமாக. அதன்படி மக்களை ஒரு போலியான அனுபவத்துக்குள்ளாக நடத்தி பரிசுத்த ஆவிக்கு பதிலாக வஞ்சகத்தின் ஆவியை கொண்டு மக்களை திருப்திப்படுத்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நான் பரிசுத்த ஆவியை பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன் என்று நம்பிக்கொண்டிருக்கிற பலர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளவில்லை. காரணம், அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. மாறாக வஞ்சிக்கின்ற ஆவியின் பிடியிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு தெரிவிக்கிறேன். இங்கே ஒருத்தரை பாருங்கள், நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறேன், உன்னை அபிஷேகிக்கிறேன் என்று சொல்லி இப்படியெல்லாம் காண்பித்து ஒரு மனிதனை கீழே தள்ளி விடுகிறார். மகன் மீது இறங்குவதாக, முகேஷ் மீது இறங்குவதாக, ஆவி இறங்குவதாக, முகேஷ் மீது இறங்குவதாக. ஒரு மனிதனை கீழே தள்ளிவிட்டால் அவன் பரிசுத்தாவியை பெற்று விட்டான். அப்படித்தானே? சிலர் ஒரு மனிதனை கீழே தள்ளி விடுவதற்கு வேறு வேறு வித்தைகளை கையாளுகிறார்கள். ஆக தாங்கள் போட்டிருந்த அந்த சட்டையை கலத்தி வீசி அது நிமித்தம் கீழே தள்ளி விடுகிறார்கள், காணப்படுகிறார்கள். புது புது விதங்களிலே அபிஷேகம் கொடுக்கிறோம் என்கின்ற பெயரிலே வாயால் ஃபூ ஃபூ என்று ஊதி கீழே தள்ளி விடுகிறார்கள். இங்கே பாருங்கள், ஒரு பெண்ணை ஒருத்தன் எப்படி ஊதி கீழே தள்ளி விடுகிறான் என்று சொல்லி. In the name of Jesus, in Jesus' name. அப்போ இப்படி கீழே தள்ளிவிட்டு என்ன சொல்லுகிறார்கள்? அபிஷேகம் பெற்று விட்டாய், நீ பரிசுத்தாவியை பெற்று விட்டாய் என்று சொல்லுகிறார்கள். எங்கே படித்தார்கள்? வேதாகமத்திலே ஒரு மனிதன் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வதற்கு அவர்களை கீழே தள்ளிவிட வேண்டும். அப்படி கீழே தள்ளிவிட்டால் தான் அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் என்று எங்கே எழுதிட்டு இருக்கிறதா? இன்னும் சிலர் கீழே தள்ளிவிட்டு அவர்கள் உருளுகிறார்கள், புரளுகிறார்கள், பெண்களுடைய ஆடைகள் விலகுகிறது, அவர்களை பிடிப்பதற்கு பின்னாடி 2 பேரு, இப்படி எல்லாம் செட்டப் பண்ணி வைத்திருக்கிறார்கள். எங்க வேதாகமத்தில் எங்கே இப்படி காணப்படுகிறது? பரிசுத்தாவி வரும்போது அவர் உங்களை கீழே தள்ளி போட்டு விடுவார், நீங்கள் பல மைல் தூரம் கீழே போய் தெரித்து விழுவீர்கள். எங்கே இருக்கிறது? இங்க ஒருத்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் பார்த்தார், இவன் நல்ல சரியா அபிஷேகிக்கலன்னா நல்ல நிரப்பலன்னா இவன் ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு வருது சார். நான் வந்த உடனே அவரை தூக்கி செவரில் ஒரு அடி அடிச்சு உருட்டி அபிஷேகம். அதுக்கு பிறகுதான் சொன்னாரு, ஆமா உண்மையா ஆண்டவர் என்ன நிரப்பினார். இங்க யாரும் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சர்ச் ப்ராப்பர்ட்டி கமிட்டி ஆட்கள் அங்க இருக்காங்க, நீங்க அடிச்சு இந்த பில்லர் உடஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா முரட்டாட்டம் பண்ணா அப்படிதான் நிரப்புவாரு. சினிமாவில இந்த லாஜிக் மீறிய ஃபைட் சீன் இருக்கும் தெரியுமா? ஒரு ஹீரோ அப்படி அடித்தால் புவியீர்ப்பு விசையெல்லாம் தாண்டி அங்கும் இங்கும் அடித்து திரைப்பார்கள். அதை போல பரிசுத்தாவியானவர் பெற்றால் இப்படி எல்லாம் நடக்கும் என்பதாக ஒரு கதையை அகஸ்டின் ஜெபகுமார் விட்டிருக்கிறார். ஆனால் நாம் வேதாகமத்தை படித்து பாருங்கள், ஒரு இடத்திலே கூட பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொண்டால் அபிஷேகம் பண்ணப்படும் போது இப்படிப்பட்ட சம்பவங்களை தான் பார்க்கவே முடியாது. இன்னும் மோகன் சிலாசரஸ்து சொல்லும் போது ஒரு மனிதன் சொல்லுகிறான், நான் அபிஷேகம் பெற்றேன். சரியாப்பா, நீ அபிஷேகம் பெற்றாய், நீ பரிசுத்தாவியை பெற்றாய் என்பதற்கு என்ன அடையாளம்? அது என்னோட வயிற்றில் இருந்து ஒரு காரியம் இப்படி வந்தது, நான் ஆவியை பெற்று விட்டேன். நீங்க ஆண்டவரை துதிக்கும் போது என்ன நடந்துச்சு? எனக்கு அபிஷேகம் சொல்லி நான் கடவுள்கிட்ட கேட்டிருந்தேன். அந்த லாஸ்ட்ல இருந்த இங்க இருந்து ஒரு மாதிரி அப்படி வந்து தலைக்கிட்ட சுத்தி கை தட்டிக்கிட்டே கண்ணெல்லாம் அழுக வச்சு அப்படி தானா முன்னாடி தள்ளிச்சு. நான் எப்படி இங்க வந்தேனே தெரியல. இப்ப அபிஷேகம் பெற்றுட்டீங்க, ஆவியானவர் நிரப்பிட்டார். சந்தோஷமா இருக்கீங்களா? ராகுலை தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். இதான் பெரிய ஆசீர்வாதம். வயிற்றில் இருந்து ஏதோ ஒன்று வந்தது, உடனடியாக அதுதான் பரிசுத்தாவி பெற்றதற்கு அடையாளமா? எங்க இருந்து படித்தீர்கள்? இதை காட்டிலும் உச்சகட்டம் என்ன தெரியுமா? இவர்கள் கூட்டங்களிலே போய் அந்நிய பாஷை பேசு, பரிசுத்தாவி தருகிறார், அப்படி இப்படி இப்படி என்று சொல்லி மக்களை உணர்ச்சிக்குள்ளாக்க மாற்றி அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இப்படி எல்லாம் வாய்க்கு வந்ததை உணர்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
இப்படி உளறினால் அதுதான் பரிசுத்த ஆவி பெற்றதற்கு அடையாளம் என்று சொல்லுகிறார்கள். இந்த உளறலுக்கு அவர்கள் வைத்திருக்கிற பெயர் அந்நிய பாஷை. வேதாகமத்தில் அந்நிய பாஷை என்று சொல்லி ஒரு பதம் உள்ளது. இந்த அந்நிய பாஷை அல்ல. ஆனால் இவர்கள் வாய்க்கு வந்ததை உளறுகிறது. ஒரு பரவச நிலைக்குட்பட்டு வாய்க்குளறி உளறுகிறார்கள். அதற்கு அர்த்தம் கிடையாது, அர்த்தமே இல்லை, சும்மா ஏதோ ஒரு உளறல். அந்த உளறல் பேசினால் அது பரிசுத்த ஆவி பெற்றதற்கான அடையாளம் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். எம்டி ஜெகன் சைக்கிளிலே வாய்க்கு வந்ததை இப்படி உளறி கொண்டு போவாராம். அதற்கு அவர் அந்நிய பாஷை என்று பெயர் வைத்திருக்கிறார். வாய்க்கு வந்ததை உளறிக்கொண்ட சைக்கிள் மிதித்தால் சட்டுன்னு வந்து விடலாம். அபிஷேக கூட்டத்தை கலந்து கொண்ட ஆவியானவர் நிரப்பினாரு. சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவேன், திருப்பி வாங்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே வருவேன். போற வேகமும் தெரியாது, வர வேகமும் தெரியாது. என்னமோ 5 நிமிஷத்துல போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். இத்தனைக்கும் அது ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். 1 மணி நேரம் ஆகக்கூடிய ஒரு பயணம் உங்களுக்கு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த நேரத்திலே அருவரீட்டு பரபர சந்திர பரபர இப்படி வாய்க்கு வந்ததை இப்படி உளறிக்கொண்டே போனால் 1 மணி நேர பயணத்தை நீங்கள் 5 நிமிடத்திலே கடந்து விடலாம் என்கிறது போல ஒரு தான் பேசுறார். இதுதான் அபிஷேகம், இதுதான் பரிசுத்த ஆவி பெற்றதற்கான அடையாளம் என்பதாக சொல்லுகிறார். ஆனால் வேதாகமத்தில் எப்படி நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் இப்படிப்பட்ட அடையாளங்கள் இருக்கும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்க முடியாது. கீழே விழவும் மாட்டார்கள், தூக்கி அடிக்கவும் மாட்டாது, உருளவும் மாட்டார்கள், புரளவும் மாட்டார்கள், வாய்க்கு வந்ததை இப்படி உளரவும் மாட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன நடக்கும் என்கிறதை வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. எதை வைத்து ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டான் என்கிறதை அறிய முடியும் என்பதற்கு வேதாகமத்திலே அடையாளங்கள் இருக்கிறது. ஆனால் இவர்கள் காண்பிக்கிற இந்த அடையாளங்கள் வேதாகமத்திலே ஒரு இடத்திலே கூட இல்லை. உடனடியாக சிலர் சொல்லலாம், இல்லை அப்போஸ்தல நடவடிக்கைகளில் சில அடையாளங்கள் இருக்கிறது என்று சொல்லி. அப்படியா? பார்ப்போமா? அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே அந்த சம்பவத்திலே என்ன நடக்கிறது? இதே போல கீழே விழுந்து உருண்டார்களா? கீழே விழுந்து புரண்டார்களா? இல்லை அங்கே யாராக இப்படி கோட்டை எடுத்து இப்படி வீசினார்களா? இல்லை யாராக ஊதினார்களா? ஊதின உடனடியாக எல்லாம் அப்படி விழுந்தார்களா? இல்லை அங்கும் இங்கும் போனார்களா? ஆடைகள் விலகத்தக்கதாக விழுந்து உருண்டார்களா? இல்லை இவர்கள் இன்றைக்கு பேசுகிறார்களே என்று சொல்லி இப்படி அர்த்தமற்ற விதத்தில் ஏதாவது உளர்னார்களா? ஒரு சம்பவம் நடக்கவில்லை. மாறாக அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களின் அடிப்படையிலே பல்வேறு விதமான பாஷைகளை பேசினார்கள். மட்டுமல்ல, அங்கே அவர்கள் மேல் அக்னிமயமான நாவுகள் வந்து அமர்வதைப் போல அநேகருக்கு காணப்பட்டது. வானத்திலிருந்து பெரிய ஒரு முழக்கம் போன்ற சத்தம் அந்த இடத்தை நிரப்பிட்டு அந்த இடத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய சத்தம் கேட்டது, ஒரு பெரிய முழக்கம் கேட்டது. இதன் அடையாளங்கள் தான் நடந்தது. மனிதர்கள் யாரும் கீழே விழுந்து உருளவும் இல்லை, புரளவும் இல்லை. அவர்கள் நிதானமற்று நிற்கவும் இல்லை, பைத்தியக்காரர்களைப் போல காணப்படவும் இல்லை. இன்றைக்கு இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் தான் உண்மையான அபிஷேகம் கொடுக்கிறவர்கள், எங்களுடைய கூட்டத்துக்கு வந்தால் அபிஷேகம் கிடைக்கும், பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கும், பெந்தேகோஸ்தே அனுபவம் நாங்கள் கொடுக்கிறோம், அதற்காகத்தான் நாங்கள் எங்களுடைய சபையை பெந்தேகோஸ்தே என்று வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா? மற்ற இடங்களிலெல்லாம் அடையாளமே இல்லை, அப்போ அவர்கள் ஆவியை பெறாதவர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா? உண்மையிலே பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று சொன்னால், பெந்தேகோஸ்தே நாளிலே நடந்த அனுபவம் என்று சொன்னால், இந்த அனுபவங்கள் எல்லாம் அங்கே காணப்பட வேண்டும். எங்கே காணப்படுகிறது? எந்த சபையிலே, எந்த கூட்டத்திலே இப்படிப்பட்ட அடையாளங்கள் காணப்படுகிறது? ஒரு வீடியோ கிளிப்பை காண்பீங்கள். இப்போ இன்றைக்கு எல்லா பெந்தேகோஸ்தே சபையிலும் வீடியோ எடுக்கிறார்கள் தானே? கீழே விழுந்து உருளுகிறதையும் புரளுகிறதையும் வீடியோ எடுக்கிறார்கள் தானே? இந்த ஒரு வீடியோ கிளிப்பை காண்பீங்கள். பலத்த காற்றடிக்கிறது போன்ற ஒரு சத்தம் வானத்திலிருந்து அந்த இடத்தை முழுவதும் உலுக்கத்தக்கதாக அங்கே வந்ததை காண்பீங்கள். அல்லது அங்கே இருக்கிற மக்கள் மேல் எல்லாம் அந்த இவர்கள் அபிஷேகம் பெற்றார்கள் என்று சொல்லுகிறார்கள், அவர்கள் மேல் எல்லாம் இந்த அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் வந்து அமர்வதை காட்டித்தாருங்கள். இங்கே காணப்பட்டது, பெந்தேகோஸ்தே நாளிலே காணப்பட்டது. நாங்கள் அந்த அனுபவத்தினூடாக வருகிற சபை, நாங்கள் அந்த அனுபவத்தை நம்புகிற சபை, அந்த அனுபவம் பெற்றால்தான் பரிசுத்த ஆவி உண்டு என்று நம்புகிற சபை என்று சொல்லுகிற பெந்தேகோஸ்தே முட்டாள் சபைகளை, முட்டாள் மக்களை, இந்த அனுபவம் உங்களிடத்தில் இருக்கிறதா? இல்லை தானே? ஏன் யாரை ஏமாற்றுகிறீர்கள்? நீங்கள் கொடுக்கிறது போலியான அனுபவம். அது அன்றைக்கு நாளிலே நடந்தது, அது உங்களால் கொடுக்க முடியாது. மாறாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக என்ன பாருங்கள், அந்த சத்தத்தை கேட்டு அநேக மக்கள் கூடி வருகிறார்கள். அப்போது அங்கே இருக்கிறவர்கள் ஆவியானவர் தங்களுக்கு அருளின வரங்களின்படி வெவ்வேறு வித பாஷைகளிலே பேசுகிறார்கள். இன்றைக்கு வாய்க்கு வந்ததை உளறுகிறார்கள் அல்லவா? என்று அப்படி உளரவில்லை. மாறாக
பல்வேறு விதமான உண்மையான மொழிகளை பேசினார்கள். இந்த பூமியிலே மற்ற மக்கள் பேசக்கூடிய மொழிகளை பேசினார்கள். அதுதான் சொல்லுகிறார், நம்முடைய மொழிகளில் இவர்கள் பேச கேட்கிறோமே என்று சொல்லுகிறார்கள். அதுதான் அந்நிய பாஷை. பல்வேறு மொழிகளை பேசினார்கள். மாறாக அங்கே யாரும் என்ன செய்யவில்லை, இப்படி எல்லாம் பண்ணவில்லை, கீழே விழுந்து உருளவும் இல்லை. அவர்கள் நான் போல தமிழில் பேசுகிறேன் அல்லவா, அதே போல அன்றைக்கு ஆவியானவர் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் வெவ்வேறு மொழிகளிலே பேசினார்கள். ஒருத்தர் அரபு மொழியிலே பேசினார், ஒருத்தர் எகிப்து மொழியிலே பேசினார், ஒரு பம்பிலியா மொழியிலே பேசினார். இப்படி பல்வேறு மொழிகளிலே பேசினார்கள். அவ்வளவுதான், இயல்பாக பேசினார்கள். அது மக்களுக்கு புரிந்தது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது கொர்நேலியு வீட்டில் உள்ள மனிதர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர், வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் வந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே இன்றைக்கு நடக்கிறது போல யாராக இப்படி விழுந்து உருண்டு புரண்டார்களா? இல்லை. பாருங்கள், வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது என்ன நடந்தது? எல்லாரும் கீழே விழுந்து உருண்டு புரண்டார்கள், தங்கள் வஸ்திரம் விலகி காணப்பட்டார்கள், அல்லது வாய்க்கு வந்தது ஷாதாரா என்று உளர்னார்கள். அப்படியா இருக்கிறது? இல்லை. மாறாக அவர்கள் வேறு வேறு மொழிகளிலே, பல்வேறு மொழிகளிலே பேசினார்கள், தேவனை புகழ்ந்தார்கள். அங்கே பல்வேறு விதமான மொழிகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள். அதுதான் நடந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எப்படி வெவ்வேறு மொழிகளிலே அங்கே மக்கள் பேசினார்களோ, இங்கே கொர்நேலியு வீட்டிலும் அதே தான், வேறு வேறு மொழிகளிலே பேசினார்கள், தேவனை புகழ்ந்தார்கள். மாறாக விகற்பமாக இன்னைக்கு நடக்கிறது போன்ற எந்த செயலும் அங்கே நடக்கவில்லை. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே பவுல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் அல்லவா? அங்கே இதே போல ஏதாவது நடந்ததா? பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். பரிசுத்த ஆவி வந்தபோது கீழே விழுந்து உண்டார்கள், வாய்க்கு வந்ததை உளர்னார்கள். இல்லை, இங்கிருந்து அங்கே தூக்கி அடிக்கப்பட்டது, அப்படி ஏதாவது சம்பவம் நடந்ததா? இல்லை. என்ன நடந்தது? அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இவர்களும் என்னதான் செய்தார்கள்? அந்நிய பாஷை என்று சொன்னா இன்னைக்கு பேசுகிறார்களா? அப்படி இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பல்வேறு மொழிகளை பேசினார்கள். அதே போலத்தான் இவர்களும் பல்வேறு மொழிகளை பேசினார்கள், அந்நிய பாஷைகளை பேசினார்கள். அந்நியம் என்றால் வேறு 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 மொழி, வேற்று நாட்டு மொழி, எனக்கு அந்நியமான ஒரு மொழி. அந்த மொழிகளை பேசினார்கள், பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எந்த இடத்திலும் கூட பரிசுத்த ஆவியானவர் வந்தால் வாய்க்கு வந்ததை உஷாதாரா பாபா பாப்பா பாப்பா என்று உளறுவீர்கள், கீழே தள்ளிவிடப்படுவீர்கள், வயிற்றுக்குள்ளிருந்து இப்படி வரும், அப்படி எதுவுமே இல்லை. அப்ப பரிசுத்த ஆவியானவர் முதலில் வந்தபோது பல்வேறு மொழி பேசக்கூடிய வரம், தீர்க்க தரிசன வரம், அதை அடையாளமாக காண்பித்தார். முதல் நூற்றாண்டிலே ஆண்டவர் இங்க 3 விதங்களிலே 3 வித மக்களுக்கு, ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவானவர், பரிசுத்த ஆவி எல்லாருக்கும் உண்டு என்பதை மக்களுக்கு, அன்றைய கடினப்பட்டு கிடந்த யூதர்களுக்கு புரிய வைப்பதற்காக இப்படி அடையாளங்களோடு வெளிப்படுத்தினார். ஆனால் நாம் நிருபங்களை பார்க்கும்போது, நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் ஆகிறோமோ அப்பொழுதே நாம் பரிசுத்த ஆவியினா அவருக்குள்ளாக முத்திரை போடப்படுகிறோம். தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்கிறதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ஆவியானவர் நமக்கு அச்சாரமாக இருக்கிறார். நாம் கண்டிப்பாக மீட்கப்படுவோம். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு புகழ்ச்சியாக, அவருடைய மகிமை புகழ்ச்சியாக மீட்கப்படுவோம் என்கிறதற்கு ஆவியானவர் அச்சாரமாக இருக்கிறார். எப்பொழுது பெற்றுக் கொள்ளுகிறோம்? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. இதுதான் உபதேசம். சபை எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு, சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு பவுல் எழுதுகிற நிருபத்தில் உள்ள உபதேசம். இங்கே இன்னைக்கு கூத்துகள் நடத்தி கொண்டிருக்கிறார்களா? பரிசுத்த ஆவி வரும்போது இப்படி விழுவாய், வாய்க்கு வந்ததை உளர்வாய் என்றெல்லாம் பலவேறு கூத்துக்கள் நடக்கிறதல்லவா? அப்படிப்பட்ட கூத்துக்கள் நடக்கும் என்று சொல்லி எழுதவில்லை. அப்படிப்பட்ட கூத்துக்கள் நடந்தால்தான் பரிசுத்த ஆவி பெற்றதனுடைய அடையாளம் என்றெல்லாம் எழுதவில்லை. மாறாக வேதாகம் பல காரியங்களை பரிசுத்த ஆவி பெற்றதனுடைய அடையாளமாக சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி வரும்போது, உங்களிடத்தில் வரும்போது, நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லை எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. இப்போ பரிசுத்த ஆவி ஒரு மனிதனிடத்தில் பெற்றுக்கொண்டதன் அடையாளம் என்ன? அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா இடங்களிலும் சாட்சியாக இருப்பான். குடும்பத்திலே சாட்சியாக இருப்பான், சமூகத்திலே சாட்சியாக இருப்பான், தேசத்திலே, நாட்டிலே, வேலை பார்க்கிற இடத்திலே சாட்சியாக இருப்பான்.
பரிசுத்தாவி பெற்றவன் எல்லா இடங்களிலும் எல்லா விதத்திலும் சாட்சியாக காணப்படும். வாழ்க்கை செவ்வையாக இருக்கும். ஜான் ஜபராஜ் போல 2 பொண்டாட்டிக்காரனாக இருக்க மாட்டான். மோகன் சி லாசரஸ் போல மக்களுக்குள்ளாக பண ஆசை தூண்டி பணம் வசூலிக்கிறவனாக இருக்க மாட்டான். அப்படியானால் என்ன அர்த்தம்? அவர்கள் பரிசுத்தாவியை பெறவில்லை என்று அர்த்தம். புரிகிறதா? பரிசுத்தாவியை பெற்றால் சாட்சிகளாக இருப்பார்கள். தேவனுடைய நாமம் புறஜாதிகள் மத்தியிலே தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்க மாட்டார்கள். பரிசுத்தாவி ஆவியினுடைய கனிகளை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். கலாத்தியர் புத்தகத்திலே தான் காணப்படுகிறது. குணாதிசயம், நம்முடைய குணாதிசயங்கள் நாளுக்கு நாள் வளரும். பரிசுத்தாவியானவர் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஒருவன் சத்தியத்தை அறிந்தவனாக சத்தியத்துக்குள்ளாக வளருகிறவனாக இருப்பானே தவிர பொய் உபதேசங்கள் கள்ளப்போதவர்களை பின்பற்றுகிறவனாக இருக்க மாட்டான். இன்னைக்கு பாருங்கள், நாங்கள் அபிஷேகம் பெற்றோம், நாங்கள் தான் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் என்று சொல்லி வித்தை காட்டுகிறவர்கள் கள்ளப்போதகர்களாகவும் கள்ளப்போதகத்தை பின்பற்றுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். வேதாகம வசனத்தினுடைய சத்தியத்தை அறியாதவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தாவியை பெறவில்லை, ரட்சிக்கப்படவில்லை என்பது இது நிமித்தம் புலனாகிறது. உங்களுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை என்று சொல்லி யோவான் எழுதுகிறார். ஏன் எழுதுகிறார்? அதுக்கு மேலே உள்ள வசனங்களிலே கள்ளப்போதகர்களுடைய வஞ்சகத்தை குறித்து எழுதுகிறார். அப்படி வஞ்சகர்கள் பெருகி இருந்தாலும் அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இருந்தால் அது உங்களை சரியான திசைக்கு நடத்தும். கள்ளப்போதகர்கள் போதிப்பது கள்ளப்போதகம் என்பதை உங்களால் கண்டறிந்து கொள்ள முடியும் என்கிறதை யோவான் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இதுதான் பரிசுத்தாவி பெற்றதனுடைய அடையாளங்கள். மாறாக இன்றைக்கு பெந்தேகோஸ்தேக்காரர்கள் சொல்வதோ, இந்த மோகன் சி போன்ற இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் சொல்வதோ அல்ல. பரிசுத்தாவியான வரும்போது நடக்கிற காரியங்கள் ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. ஒரு மனிதன் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் பரிசுத்தாவியை பெற்றவன். அதுதான் அடையாளம். பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு கள்ளப்போதர்கள் என்ன என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? பரிசுத்தாவியை பெற்றதனுடைய அடையாளம் நீங்கள் கீழே விழுந்து உருள வேண்டும், இல்லை என்றால் நீ பரிசுத்தாவி பெறவில்லை. வாய்க்கு வந்ததை ஷாதாரா பாபா பாப்பா என்று உளர வேண்டும், இதுதான் அந்நிய பாஷை என்று சொல்லி போலியான ஒரு பாஷையை, போலியான ஒரு ஆவியை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று சொல்லி ஒரு மனிதன் சொல்லிவிட்டான் என்றால் அவன் பரிசுத்தாவியை பெற்றவனா என்று நீங்கள் கேட்கலாம். வேதாகமம் எந்த அர்த்தத்திலே அதை சொல்லுகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவ மதத்திலே பிறந்து கோடி கோடியாக கொள்ளையடிக்கிற ஒரு அரசியல்வாதியை பாருங்கள், திருடனை பாருங்கள், அவன் கடவுள் யாருன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து என்று சொல்ல. காரணம், அவன் அந்த மதத்திலே பிறந்திருக்கிறான், அதற்காக அவன் ரட்சிக்கப்பட்டவன், அவன் பரிசுத்தாவியை பெற்றவன் என்கிற அர்த்தத்திலே இந்த கொரிந்தியர் புத்தகம் சொல்லவில்லை. வெறும் வாயினால் சொல்வதை குறித்து அல்ல இங்கே சொல்வது. உண்மையிலேயே ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை உளப்பூர்வமாக விசுவாசித்து ஏற்று, வேதாகமம் சொல்லுகிற சுவிசேஷத்தின் அடிப்படையிலே விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையிலே சொல்லுகிறது, இயேசுவே கர்த்தர், இயேசுவே என்னுடைய எஜமானன், அவர்தான் கடவுள், அவர்தான் என்னை காப்பாற்றக்கூடியவர் என்று அறிக்கையிடுவது, அது பரிசுத்தாவியினாலே அன்றி ஒருத்தனாலும் சொல்ல முடியாது. மற்றபடி சும்மா சொல்லலாம், என்னுடைய ஜனங்கள் வாயினால் சொல்லுகிறார்கள், இருதயமோ விரோதமாக இருக்கிறது, அது அங்கீகரிக்கப்படுவதல்ல. இயேசுவே கர்த்தர் என்று சொல்வது உண்மையிலேயே இருதயத்திலிருந்து விசுவாசித்து சொல்வது, சுவிசேஷம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவை. இன்னைக்கு கள்ளப்போதர்கள் பல்வேறு விதமான இயேசுவை சொல்லுகிறார்கள் அல்லவா, அந்த இயேசுவை அல்ல. அதை குறித்து பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், வேறொரு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிவிக்கிறார்கள், வேறொரு சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள், வேறொரு ஆவி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த இயேசு கிறிஸ்து, அந்த சுவிசேஷம், அந்த ஆவி அது போலி. வேதாகமம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து, அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்தார், அவர் செய்ததனூடாக எனக்கு என்ன கிடைத்தது, அது நிமித்தம் நான் என்ன செய்ய வேண்டும், என்னிடத்திலே அவர் எதை எதிர்பார்க்கிறார் என்கிற அடிப்படையில் சுவிசேஷங்கள் சொல்லப்படுகிறது அல்லவா, அந்த இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது. இதைத்தான் ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று சொல்லி இருதயத்திலே விசுவாசித்து அறிக்கை பண்ணுவது, அது பரிசுத்தாவியினாலே அன்றி வேறொன்றிலும் கூடாது. அப்ப பரிசுத்தாவி பெற்றதனுடைய அடையாளம் என்ன? இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி இருதயத்திலிருந்து சொல்வது. அப்ப இருதயத்திலிருந்து சொல்வது என்றால் அவனுடைய வாழ்க்கை அதற்கேற்ற விதத்திலே இருக்கும். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? ஒரு காலம் உங்களை அறியேன் என்று சொல்லி. ஏன்? அவர்கள் வாயினாலே சொல்லுகிறார்கள்,
அவர்கள் இருதயம் விலகி இருக்கிறது. என் பிதாவின் சுத்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். ஒரு மனிதன் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறானோ நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக அந்த அடிப்படையிலே அதை விசுவாசித்ததை அறிக்கை பண்ணுகிறான். இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுகிறானோ அது பரிசுத்தாவியினாலே ஆகும். பரிசுத்தாவியினாலே அன்றி இயேசுவே கர்த்தர் என்று ஒருவன் சொல்ல மாட்டான். அப்போ இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி இருதயத்திலே விசுவாசித்து ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக அறிக்கையிடுகிறான் என்று சொன்னால் அது பரிசுத்தாவின் அவன் பரிசுத்தாவியை பெற்றுவிட்டான் என்ற அர்த்தம். அதைத்தான் வேதாகம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு 120 ஆண்டுகளாக இந்த போலி மார்க்கம், பெந்தகோஸ்தே மார்க்கம் மக்களை சின்ன பின்னமாக மாற்றி விட்டது. தவறான மூட நம்பிக்கைகள் வேதாகமத்தில் ஒரு இடத்துல காண்பிக்க முடியுமா? இன்றைக்கு பெந்தகோஸ்தே காட்டுகிற இந்த கூத்துக்களை பரிசுத்தாவி பெறுவதற்கு இதுதான் வழிமுறை என்று சொல்லி இவர்கள் சொல்லுகிறார்களே, காண்பிக்க முடியுமா? சரி, ஒருவேளை அப்படி பரிசுத்தாவியை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் உள்ள அடையாளத்தோடு தான் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லுவார்கள் என்றால் உண்மையிலே அதே போன்ற அடையாளம் இவர்கள் கொடுக்கிறார்களா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள அடையாளங்கள் இன்றைக்கு உள்ள பெந்தகோஸ்தே சபைகளில் காணப்படுகிறதா? பொய் தானே. அப்போ தயவு செய்து மக்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் பாரம்பரியங்களை நம்புகிறீர்களா? இவ்வளவு நாட்கள் நான் பெந்தகோஸ்தே உபதேசத்தை கேட்டுவிட்டேன், இந்த மோகர்சி லாசரஸ் போன்றவர்கள் பேச்சை கேட்டுவிட்டேன், அது என்னுடைய மண்டையில ஊறி இருக்கிறது, அதைத்தான் நம்புவேன் என்று நம்புவீர்களா? ஆண்டவருடைய வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நம்புவேன் என்று சொல்லி நம்புவீர்களா? சிந்தியுங்கள், முடிவெடுங்கள், திருந்துங்கள்.